மறுபடியும் சோமனூர் வச்சுப்பா. சோமனூர் என்னோட தோட்டம் விரயமாகாமல் நமக்கு ஆளும் நல்லா அமைச்சு கொடுத்து கருப்பசாமி எனக்கு வீட்டிலேயே எனக்கு சுத்தமாக மரியாதைங்கிறத இல்லை. அப்படி தான்டாமான. அதனால் உனக்கு இழந்த சொத்தை மீண்டும் உனக்கு கடனை கட்டி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு பேரை காப்பாற்றி வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே கடனை உனக்கு 3/4 வாசி கட்டி கொடுத்து உனக்கு எதுவும் விரயமாகாமல் இருந்தால் போதுமா, ஆளும் உனக்கு நிரந்தரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு நல்லபடியாக தொழிலும் ஓட்டி கொடுத்துட்டா கருப்பேன். அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் தான் சொல்லிட்டேனே, தொழில் உனக்கு நான் அமைச்சு தந்துடுறேன். தறிக்கு ஆள் நிற்காமல் உனக்கு வந்துருப்போம். நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் சேவூர் வச்சுப்பா. சேவூர் எல்லாம் காலில் விழுப்பா. சரிப்பா. என்னுடைய மகனுக்கு உடல்நல சரியில்லையா, உன் மகனுக்கு உடல்நல சரியில்லையா, அதனால திருமணம் நடக்கணுமா, மறுபடியும் காலில் விழு. அதே போல் கருப்பசாமி மகனுக்கும் உடல்நல சரி பண்ணி கொடுத்து அவனுக்கும் திருமணத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா, கிட்டவா. உனக்கு வந்து உடல்நல சரியில்லைன்னு இப்போ எப்படி இருக்க, ஓரளவுக்கு இருக்க. அதே போல் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கும் சரி பண்ணி கொடுத்துறேன், உன் மகனுக்கும் சரி பண்ணி கொடுத்துறேன். ஒன்றை நீ உள்ளுக்கு சாப்பிட்ரு, ஒன்றை கொண்டு உன் மகனுக்கு கொடுத்துரு. பௌர்ணமிக்கு என்ன வந்து பார். எந்த ஒரு அரூர் போயிடுச்சுப்பா. அரூர் கோழிக்கடை வச்சுருக்கிறது யாருப்பா, நீ தான் கோழிக்கடை வச்சுருக்கியா, காலில் விழு. சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா நமக்கு வந்து கோழிக்கடை நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும். அப்படி தான்டா மன கேட்ட. இப்போ நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு கோழிக்கடை நல்லா நடத்தி கொடுத்துருப்பேனே, நடத்தி கொடுத்தனா இல்லையா, மறுபடியும் காலில் விடு. நாங்கள் 4 பேர் சேர்ந்து சைட்டு போட்டு விற்றுட்ருக்கோம். அது போட்ட வாக்கிலே இருக்குது, உனக்கு வியாபாரம் ஆகலை அப்படின்னு வந்து கேட்டேன். இப்போ 5 சைட்டு புக் ஆகிருக்கணுமே, ஆச்சா இல்லையா, மறுபடியும் காலில் விடு. அதே போல் கருப்பசாமி போட்ட முதலுக்கு வீண் போகாமல் உனக்கு வியாபாரத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்து நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். வர்ற பௌர்ணமிக்கு உனக்கு இதை நடத்தி கொடுத்ததுனால உனக்கு வர்ற பௌர்ணமிக்கு வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி அன்னதானம் போட்டுறணும். சரியா, நீ நினச்சது போலே இன்னும் அந்த ஏக்கரா கணக்கில் போட்டிருக்கிறது எனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து அதே போல் கருப்பசாமி கோழிக்கடையிலையும் எந்த எதிர்ப்பு நம்மளுக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா, நல்லபடியாக படிக்க வச்சு நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறம்போ. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. கருப்பசாமி மறுபடியும் பச்சாங்காட்டு பாளையம் போயிடுச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா எனக்கு நல்லபடியாக கடனை கட்டணும், எனக்கு நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும். போகிற பக்கமெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி 2 வருஷத்தை கடனை நீ இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு தீர்த்துட்ட. அப்படி தானே. அதே போல் வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு கடனையும் கட்டி நீ நினச்சது போல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து உனக்கு தொழிலும் நிரந்தரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் வருஷம் தவறாமல் எனக்கு வந்துடணும். சரியா, உனக்கு தான் நான் சொல்லிட்டேனே, படிப்பை பற்றியெல்லாம் பயப்படாதாமாண்ணே. இல்லை, இதை கொண்டு உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு. படிப்பை பற்றி பயப்பட வேணாம். உனக்கு இப்போ வருமானத்தில் பேரெல்லாம் கெட்டு போச்சு இல்லையா, எல்லா பக்கமும் கடன் கொடுக்கணும். அதனால் கோயில்லையும் கூட பேர் கெட்டு போச்சு. அதனால் உனக்கு எல்லாம் மாற்றி உனக்கு ஆடி அமாவாசை கூட மாற்றி கொடுத்தா போதுமா, நான் கருப்பை அமைச்சு தரம்போ. தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் அப்படியா, எல்லாம் காலில் விழுப்பா. சரி, நான் வந்து பூ மார்க்கெட்டில் பூக்கடை வச்சுருக்கேன். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா நமக்கு வந்து இருக்கலாமா வேணாமாங்கிற சூழ்நிலை அமைஞ்சிச்சு. இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கேன்னா இல்லையா, அந்த கொடுத்ததில் உனக்கு நல்லபடியாக ஆளும் உனக்கு அமைச்சு 4 பேரை மதிக்கிற மாதிரி அதே மார்க்கெட்டில் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா, உனக்கு நாளையிலேருந்து உனக்கு ஆள் படிப்படியாக போனாலும் திரும்பி வந்துடும்டாமாண்ணே. ஆர்டரும் உனக்கு வந்துடும். ஆளுலின்னு தானே வந்து கேட்டேன், உனக்கு நான் கருப்பை ஆள் அமைச்சு கொடுத்துறேன். பக்கத்து கடை நான் உனக்கு யாராக இருந்தாலும் சரி என் பேரை சொல்லி இதை அறுத்து மட்டும் போட்டுரு. சரியா, நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து நான் மாலையப்பற கருப்பசாமி உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு உள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும். வர்ற ஆடி அமாவாசைக்கு வந்து போன ஆடிக்கே உனக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஆனால் சூழ்நிலை வர முடியல. இந்த ஆடி அமாவாசைக்கு உன்னோடதே எல்லா பொறுப்பும். அதனால் கருப்பசாமி 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு நான் கூட இருந்து நீ நினச்சது போல் உனக்கு நான் காப்பாற்றுறேன்னு உசிரியும் காப்பாற்றி எல்லாம் காப்பாற்றி உனக்கு கடைசி திட்டத்துக்கு வந்துட்டேன். என்னை மறந்து வேறொரு பக்கம் போனதுனால அவன் வர்ற கஞ்சி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஊற்றலை, பக்கம்தான். ஏன் என் இடத்துக்கு வரல, நான் உன்னை கேட்கல, இது யாரு அப்போ வர சொல்லியிருக்கணுமா இல்லையா.
அடுத்தடுத்து வர சொல்லணுமா இல்லையா? நீ வர வரைக்கும் நான் உன்னை எப்படி வச்சுருந்தேன்? அதே போல் நான் கருப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்கேன். சரியா? நான் கருப்பன் கூடவே வந்து அதே உனக்கு நான் தட்டி எழுப்பி உனக்கு நான் கண்ணுக்கு காட்டினேன். ஏன்டா மகனே அலமோதிட்டு இருக்க, நான் உனக்கு கூட இருக்கேன்னு சொன்னேன். சொன்ன வாக்கு தெரியுமில்ல? அதே போல் நான் கருப்பை நான் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம்மானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி கடனை கட்டுறதுக்கு வழி காட்டியிருக்கேன். ஆனால் முழுசாக கடன் ஒழியுமா அப்படின்னு பார்த்தா என் கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அதானே? அதனால் இருக்கிற டார்ச்சரை உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் முதல் ஒழிச்சு கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்த பிரச்சனை என்ன? அவன் வந்து 2 பத்திரத்தையும் ஜாயின் பண்ணியெல்லாம் விட மாட்டான். அந்த ஃபைனான்ஸுக்காரன் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல இதுலேருந்து கடன்லேருந்து ரிலீஸ் ஆகிறான். வர சித்திரை முடிஞ்சு வைகாசி பிறக்கிறதுக்குள்ளே உனக்கு எல்லா கடனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து, அதே போல் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் ஒன்று கண்ணுக்கு காட்டியிருக்கேன். அப்படியே இல்லையா? அதையும் உனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்து உன்னோட கேஸு பிரச்சனையும் சீக்கிரமாக இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்துடும். காதுக்கு வந்திருக்கணுமே. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதுவும் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு இதை கொண்டு உள்ளுக்கு வச்சிரு. நீ நினச்சது போலே நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் அப்பப்போ ஃபைனான்ஸுக்கு போகலாமா, இப்போதைக்கு நீ மேலேட்டமாக போ, உனக்கு நான் சரி பண்ணி கொடுக்க வரைக்கும். அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி உனக்கு வழி பண்ணி கொடுத்துட்றேன். சரிப்பா. கருப்பசாமி மறுபடி பழனி வச்சுப்பா. பழனி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, என்னுடைய மகனை வந்து நல்ல முறையாக திருத்தி நல்ல வழியில் கொண்டு வரணும். அப்படி தானே மன கேட்ட? அதே போல் உனக்கு நல்ல வழியில் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து ஊரை விட்டு அவன் வெளியூர் போய் வாடகைக்கு போயிருந்தாலும் நிம்மதியாக உன்னோட இருப்பிடத்துக்கு சுத்தப்படுத்திட்டு நீ நினச்சதோட உன் மகனையும் சொன்னபடி கேட்க வச்சு நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து, அதே போல் போர் ஓடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, கிணறு வெட்டிடலாம். கேட்டீங்கள? அதனால் நீ கிணறே வெட்டுறதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துடலாம். அதே போல் இன்னும் மகன் வந்து ஹாஸ்டலுக்கு போகிறது வாய்ப்பு கம்மி தாண்டாமானே. போகணுமான்னு எதிர்பார்த்தியா? அப்படியே இல்லையா? அதனால் இப்போ போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால் இங்கிருந்தே உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சா போதும்ல. இன்னும் 1 வருஷம் போனால் போதும். இப்போ என்ன படிக்கிறான்? அதனால் இந்த வருஷம் படித்தா உனக்கு போதும். அப்படி தானே? அதே போல் உனக்கு நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு படிக்க வச்சு கொடுத்துறேன். கருப்பை காப்பாற்றி கொடுத்து இதை கொண்டு உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு. இன்னும் 63 நாள் பொறுத்துக்கிடாமானே. உன்னோட இருப்பிடத்தெல்லாம் சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தானாக தேடி வந்துடுவான். அதே மாதிரி உருவாக்கி தந்துடுறோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அதே போல் கருப்பசாமி மறுபடியும் காலில் விழுப்பா. எனக்கு வீட்டில் எல்லாரும் புருஷனும் கூட எனக்கு செஞ்சு வச்சிடறேன். அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பசங்களோட தொந்தரவு. அப்படி தானே கேட்டேன்? மறுபடியும் காலில் விழு. அதனால் குடும்பத்தில் பிரிஞ்சு தான் போகணுமா இல்லை ஒன்றா சேர்ந்து வாழலாமா? அதனால் எனக்கு தெரியல கருப்பசாமி. அப்படி தானே? இன்னும் இருந்து உனக்கு எந்த செய்வன பிரச்சனை இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தனேன். அதே போல் இது எல்லோரும் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. அதை கொண்டுட்டு போய் உன்னோட எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட மட்டும் கொடுத்துரு. இன்னும் இருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பன் கூடவே வரம்போ.